எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாரோட ஃபேவரட் எக் ரைஸ். வெரைட்டி ரைஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து விட்டீங்கன்னா ஃபுல்லா காலியாகி வர்றதான ஒரே டிஷ் இந்த எக் ரைஸ் தான். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு. முதல்ல கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஓரளவு பாதி வதங்கினா போதும். இப்ப கட் பண்ணி வச்சு பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் துருவி வச்ச கேரட்டை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச குடமிளகாயை சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து குடமிளகா கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டீங்கன்னா போதும். அரை டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்திருக்கேன். அரை டீஸ்பூன் வினிகர், ரெட் சில்லி சாஸ் அரை டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை இப்போ நல்லா வெந்துருச்சு. அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இருநூறு கிராம் அரிசிய 20 நிமிஷம் ஊற வச்சு குக்கர்ல 2 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசியில தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட நீங்கள் இதை செய்யலாம். இப்போ வதக்கி வச்சு முட்டையோட சேர்த்து சாப்பாடை நல்லா கிளறியாச்சு. கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி இலையை தூவி கிளறி விட்டோம்னா சூடான சுவையான எக் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிரும். இது ரொம்ப ஈஸியா 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். இது இன்னைக்கு கூடவே நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் காலிஃப்ளவர் சில்லியும் செஞ்சிருக்கேன். நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க. ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.